பொன்னிற மேனியால் கண்கவர் பார்வையால் வேல் கொண்டு ஸ்லாங்கூர் பத்துமலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் புத்தாண்டில் மீண்டும் புதுப்பொலிவுடன் காட்சி கொடுக்க தயாராகியுள்ளார். கடந்த 2 மாதங்களாக புதுப்பிப்பு மற்றும் சாயம் பூசும் பணிகளால் மெருகேற்றப்பட்ட சுப்பிரமணிய பெருமாள் நாளை பக்தர்களுக்கு தெய்வீக ஒளியுடன் அருள் பாலிக்கின்றார். 2026ஆம் புத்தாண்டை முன்னிட்டு புதிய கோலத்தில் காட்சியளிக்கும் கந்த கடவுளை தரிசிக்க திருத்தலம் முழுவதும் பக்தி பரவசம் களை கட்டியுள்ள வேளையில் இந்த புதுப்பிப்பு பணிகள் குறித்த சிறப்பு தொகுப்பை கொண்டு வருகிறது பர்னாமா செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள அறுபடை முருக திருத்தலங்களை அடுத்து 7ஆம் படையாக மலேசிய மண்ணில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் 140 அடி உயரத்தில் பத்துமலை சுப்பிரமணியனின் திருவுருவ சிலை திறக்கப்பட்டது. அவரை காண்பதற்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அன்று தொடங்கி இன்று வரை பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. வெயில் மழையில் அருள் கொடுத்து துணை நிற்கும் அவரை இந்த 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் புதுப்பித்துக் கொண்டாட ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் முடிவெடுத்திருக்கின்றது. இந்த புதுப்பிப்பு மற்றும் சாயம் பூசும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான காரணங்கள் குறித்து தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்து சிவகுமார் நடராஜா விவரித்தார். அந்த சிலை ஒரு பெரிய இடத்துல அது வெயிலும் அந்த மாதிரி இதில் எக்ஸ்போஸாக இருந்த காரணத்தில் புறாக்கள் இது மாதிரி பல இதுகள் இருக்கிறது தான் மரங்கள் செடிகள் வளரப்பட்டுச்சு அந்த சிலையில். அப்படி இருக்கிற கட்டத்தில் இது முழுமையாக அதை சரி பண்ணணுமா நாங்கள் ஸ்காஃப் ஃபுடிங்லாம் எரெக்ட் பண்ணி அந்த இதில் சுத்தம் பண்ணி அதில் செடிகள் மரங்களெல்லாம் வெட்டி தான் செய்ய முடிய ஒரு காரணத்தினால தான் இந்த முயற்சி எடுத்தோம். இது 2006 நாங்கள் பெயிண்ட்டை முடித்தோம் அந்த சிலையை திறக்க போது. அடுத்தது 2016 ஒரு தடவை 10 வருஷம் கழிச்சு இந்த பெயிண்ட்டை செஞ்சோம். இது முடிஞ்சு இந்த 10 வருஷம் கரெக்டான கணக்கு வரப்போது இந்த வருஷம் இந்த முருகன் அழகாக இருக்கணும்னு சொல்லி ஒரு அழகான சின்ன கச்சாப்பாக அங்கே பண்ணியிருந்தோம். 140 அடி உயர முருகன் சிலையை வெறும் 20 பேர் மட்டுமே கொண்டு மேற்கொள்ளப்பட்ட பணிகளில் ஏற்பட்ட சவால்களையும் சிவகுமார் விவரித்தார். தைலண்ட்லேருந்து கொண்டு வந்த அவுட்டோர் கோல்டு பெயிண்ட்டை மூலியமாக தாங்க அடித்தோம். ஸோ அந்த பெயிண்ட்டை தான் நாங்கள் இந்த தர பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அடிச்சிருந்தோம். ஏன்னா நாங்கள் தாய்லாண்ட்லேருந்து கொண்டு வந்தது எப்படி 2006 இந்த பெயிண்ட்டை நாங்கள் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி முயற்சியில் தான் இந்த பெயிண்ட்டை கொண்டு வந்து இதை நாங்கள் புரிஞ்சு அடித்தோம். பல சவால் எங்களுக்கு வந்துச்சு இந்த பெயிண்ட் அடிக்க போது. சவால்கள் என்னது பார்த்தீங்கன்னா மழை. இந்த மழை இதில் சில இடத்துல ரொம்ப நாங்கள் கவலைப்பட்டிருக்கோம். என்னடா இந்த 1 மாத காலகட்டத்தில் இந்த சிலையை நாங்கள் திறக்க முடியுமா சொல்லி. ஜனவரி 1ஆம் நாளில் மக்களுக்கு முருகப்பெருமானின் புதுப்பொழிவை காண்பிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றம் அடைய செய்யாமல் அவர்களின் ஆவலையும் பூர்த்தி செய்வதற்காக பெரும் விழாவுக்கு முன்னரே முருகன் சிலை திறந்து வைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை தருவோர் புதிதாக சாயம் பூசப்பட்ட முருகன் சிலையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். ஜானில் தான் ஓப்பன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் தான் ஓப்பன் பண்ணது. எங்கள் லக்கா என்னன்னு தெரில. ரொம்ப ஹாப்பி. ஒரு நல்லா ரெனோவேட் பண்ணதில் இன்னும் கொஞ்சம் பலன்னு தெரியுது. பார்க்க செம்மையாக இருக்குது. ரொம்ப நியூலி பெயிண்ட் பண்ணதுனால லுக்ஸ் லைக் அ நியூ. எனக்கு முன்னாடி பார்த்ததில்லை. பட் ஸ்டில் இது இட் லுக்ஸ் லைக் வெரி நியூ அண்ட் very nice to see it and we feel blessed to see this. இது will be opened after Jan 1ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் சர்ப்ரைசிங்லி முன்னாடி ஓப்பன் பண்ணது எங்களுக்கு லக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பார்க்க முடிஞ்சது எங்களால். முருகன் சிலை பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. கோல்டுனா அதுவும் அந்த மவுண்டன் பின்னாடி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நாளை பத்துமலை திருத்தல வளாகத்தில் பெருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.